சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806. சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே மேலும் ஒரு புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் வந்தே பாரத் ரயில் சேவையின் செலவினம் என்ன, இதன் சிறப்பம்சங்கள் என்ன, விவரங்கள் பதிவு பண்ணுங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மைசூரு வரை செல்லக்கூடிய இரண்டாவது வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சியின் வாயிலாக தற்போது தொடக்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஆகியோர் பங்கேற்று இந்த ரயில் சேவையை கொடியசைத்து துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்வுல பங்கெடுத்திருக்கிறார்கள். சுமார் 85,000 கோடிக்கு மேலே ரயில்வே திட்டங்கள் மற்றும் 10 வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் பிற ரயில் சேவைகளை கொடியசைத்து பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கர்நாடக மாநிலம் மைசூரு வரையிலான மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சியின் வாயிலாக தற்போது தொடக்கி வைத்திருக்கிறார். குஜராத்தில் இருந்து பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆளுநர் ரவி ஆகியோர் பங்கெடுத்திருக்கிறார்கள். குஜராத்தில் இருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 10 வந்தே பாரத் ரயில் சேவைகள், மின்சார இழுவை, ரயில்வே பணிமனைகள் உள்ளிட்டவைகளை காணொலி காட்சியின் வாயிலாக தற்போது தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு இதுவரை மொத்தமாக 47 வந்தே பாரத் ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தெற்கு ரயில்வேயை பொறுத்தமட்டில் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை, மைசூரு, விஜயவாடா ஆகிய நகரங்களுக்கு ரயில் சேவை என்பது இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர், நெல்லை, திருவனந்தபுரம், காசர்கோடு உள்ளிட்ட வழித்தடங்களிலும் தொடர்ச்சியாக இந்த ரயில் சேவைகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் சிங்கப்பெருமாள் கோயில், கங்கை கொண்டான், தேனி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி மற்றும் வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு 6 சரக்கு கிடங்குகள் என்பது தற்போது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 200க்கும் மேற்பட்ட ரயில்வே மேம்பாலங்கள், ரயில் இன்ஜின் பராமரிப்புக்கான 40 பணிமனைகள், 50 மலிவு விலை மருந்தகங்கள் என ஆகியவற்றை பிரதமர் மோடி அவர்கள் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். சென்னை சென்ட்ரல் மைசூரு இடையே இந்த சேவையானது 6 மணி நேரம் 25 நிமிடத்தில் பயணிக்கும் வகையில் இந்த வந்தே பாரத் ரயில் சேவை என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில் சேவை என்பது ஏப்ரல் 4ஆம் தேதி வரை சென்னை, பெங்களூரு இடையே மட்டும் இயக்கப்பட்டு மறுநாள் 5ஆம் தேதியிலிருந்து மைசூரு வரை செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ரயில் நிலையங்களுடன் 6 மணி நேரம் 20 நிமிடங்கள்ல இந்த ரயில் பயணிக்கிறது. இதே போல் வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும் இந்த ரயில் இயக்கப்படாது என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே ஏற்கனவே ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட்டு வரும் நிலையில் பயணிகள் மத்தியில ஒரு மிகுந்த வரவேற்பு இந்த வந்தே பாரத் ரயில் சேவைக்கு இருந்த ஒரு சூழல்ல கூடுதலாக இந்த வந்தே பாரத் ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னை மைசூரு இடையே வந்தே பாரத், மங்களூர் திருவனந்தபுரம் வந்தே பாரத் மற்றும் கொல்லம் திருப்பதி விரைவு ரயில் ஆகியவையும் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806.